அரசியலா அவர் பண்ணல. ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்கணும், எந்த ஹைரார்கி, என்ன மரியாதை, யாருக்கு யார் எங்க உட்கார வைக்கணும், சுய பச்சாதாபம் தேடுற மாதிரி என்ன பழி வாங்குறாங்கன்னு சொல்றாரு. கரூர் விஷயத்துல உங்களை யார் பழி வாங்கினா? பனையூர்ல பார்ட்டி ஆபீஸ் இருக்கு, பட்டினப்பாக்கத்துல ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காரு. என்னை பழி வாங்குவதற்காக 2 முறை டெல்லிக்கு அழைத்தீர்களே மோடிஜி அப்படின்னு அவரை பார்த்து கொஞ்சம் விமர்சிச்சிருக்கணும்ல. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அமித்ஷாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்கணும்ல. என்னை விமர்சித்தால் தமிழ்நாட்டு மக்களை விமர்சித்ததுன்னா இவரா போய் அந்த பெருமையை தேடி போத்திக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்துக்கிறான்னு சொல்ற முதலமைச்சரை நானே பல நேரங்களில் விமர்சிச்சிருக்கிறேனே, வெவ்வேறு காரணங்களுக்காக. எல்லாருக்கும் மேலா தன்னை நினைச்சுக்கிறார். பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார். எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கிற உரிமை விஜய்க்கு இருக்கு. ஆனா நடிச்சுக்கிட்டே வேற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். நான் அவங்களை எதிர்க்கிறேன், அவங்கதான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறது எந்த வகையிலும் நியாயம். அப்படிப்பட்ட விஜயை அம்பலப்படுத்தணும்னு நான் விரும்புறேன். திமுக முகத்திரையை கிளிங்க, இந்த அரசினுடைய முகத்திரையை, இந்த அரசின் நிர்வாகத்தை, இந்த அரசின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற காவல்துறையுடைய முகத்திரையை கிளிங்க. எப்ப அழுகணும், அவன் எப்ப அழுதா அது நிஜம், எப்ப அழுதா அது நடிப்புன்னு புரிஞ்சுக்கிற அறிவு விஜயோட அதிகமா இருக்கு தமிழ்நாட்டு. அழுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு நேத்து? நான் அதாவது நடிக்கிறாருன்னு நான் சொல்ல, இது நாடகத்தனம்னு எனக்கு தோணுது. சீமானுன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அது துச்சமா நினைச்சு சில பேரை பேசுவார், ஜாலியா பேசுவார். அது அவருடைய ஸ்டைல்ல தெரிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன ஆதரவுன்னு, மக்கள் அவர் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சது. பொய்யா பேசி இன்னைக்கு அண்ணாமலை எங்க இருக்கிறான்னு நம்ம பாக்குறோம். திமுக மீதான விமர்சனத்தை பூர்வப்படுத்திக்கிட்டு அதிமுக வாக்கு வங்கி மேலேயே ஒரு வலை வீச ஆரம்பிச்சிட்டார். அதிமுக பலவீனம் ஆயிட்டு வருது, அந்த பலவீனமான அதிமுக நம்ம மீன் பிடிக்கலாம். வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மண் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் அவங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல பேசும்பொழுது திமுக அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணியை சேர்த்துக்கிறாங்க, ஒரு கல்லாப்பேட்டி கூட்டணி அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது அரசியல் நையாண்டின்னு கடந்து போகலாம். தான் ஒரு கட்சியை எதிர்பார்த்திருக்கிற போது கூட்டணிக்கு அந்த கட்சியை இன்னும் இழுக்க முடியாத விரக்தி, ஆதங்கம் அப்படின்னும் அதை எடுத்துக்கலாம். அப்படி அது அவங்களுடைய வசதி. அது எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு இடம் இருக்கா, யார் விட்டு கொடுத்து அதை சமாளிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் அந்தந்த கட்சியினுடைய நெருக்கடி, சவால்கள், அவங்க சந்தோஷம், அவங்களுடைய கஷ்டம். அதை பத்தி விஜய்க்கு ஒன்றும் இல்லை. ஆனா அதுல ஒரு சின்ன விரக்தியை தான் நான் பார்க்கறேன். யார் என்ன சேர்த்து அவங்களுக்கு என்ன, நீங்க யாரோட சேர்றீங்க, உங்களால சேர முடியுதா, சேர்க்க வைக்க முடியுதா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்னு சொன்ன இத்தனை மாசம் ஆகும். இன்னும் சொல்லலாம் 2 வருஷம் ஆன பிறகும் கூட, சட்டமன்ற தேர்தல் கண்ணு கட்டிய தூரத்துல வந்த பிறகும் கூட இது வரைக்கும் பெரிய கட்சிகள் யாரும் விஜய் நோக்கி போகல. அதுக்கு அவரும் ஒரு காரணம். ஏன்னா இவ்வளவு செல்வாக்கு ஓரளவு தெரியுது இல்ல, ஒண்ணுமே இல்லைங்கிறத விட விஜய் கிட்ட இவ்வளவு கூட்டம் போறாங்களே, ஓரளவு டபுள் டிஜிட்ல ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்றாங்களேன்னு தகவல் ஓரளவு தெரிஞ்ச பிறகு கூட ஒரு சிறிய கட்சிகள், எதுவுமே ஒரு பிடிமான கிடைக்காம இருக்கிற கட்சிகள் கூட வெளிப்படையா போய் சேராதது ஒரு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு ஆச்சரியம் இல்லை. அது ஒரு பேசு பொருளா மாறின பிறகுன்னா அதுக்கு காரணம் விஜய் தான். அவர் செய்ய மறுக்கிற அரசியல்னு நம்ம சொல்லலாம். அரசியலா அவர் பண்ணல. ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்கணும், எந்த ஹைரார்கி, என்ன மரியாதை, யாருக்கு யார் எங்க உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறை எல்லாமே உடனே வந்துடுறதுதான். பட் 2 ஆண்டுகள் கடந்த பிறகும் நாங்க புதுசுன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அதையும் விஜய் யோசிச்சு பார்த்துட்டு அந்த வெகுதியை வெளிப்படுத்தினா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். மற்றபடி அது ஒரு நையாண்டின்னு கடந்து போயிடலாம். அதற்கு அடுத்தபடியா முதலமைச்சர் அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் சொல்லும் பொழுது இது டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்றதான் முன் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று சொல்லும் பொழுது இது தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்குமான தேர்தல், அந்த மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தபடியா சொல்லும் பொழுது வரிசையா சொல்லிட்டு கடைசியில இது விஜய்க்கும் முதலமைச்சருக்கும் நடக்கக்கூடிய, ஸ்டாலினுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. எப்படி பார்க்கலாம்? ஸ்டாலின் சொன்ன அதையே எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு நேரேட் செட் பண்றாங்க. பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவை விமர்சிக்கணும், தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்ய மறுக்கிற பிஜேபியும் இந்த தேர்தலில் நம்ம எதிரியா காட்டணும் அப்படின்னு சில உண்மைகளின் அடிப்படையில் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி படி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு காட்டுறாங்க. அது அவங்களுடைய உரிமை. அது போல விஜய் தான் நினைக்கிறத, இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறத செட் பண்ண நினைக்கிறார். அதிமுக ஒரு பொருட்டாவே மதிக்காததன் மூலமாக நாங்க 2ஆம் இடத்துக்கு இப்பவே வந்துட்டோம்னு காட்ட நினைக்கிறார். இன்னும் அந்த சூழல் வந்துடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா தன் கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த நேரேட்டிவ் பயன்படும். போட்டியே அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற திமுகவுக்கும் புது கட்சியான நமக்கும் தான் அப்படிங்கிற போது அந்த தொண்டர்கள், இளைஞர்கள் கொஞ்சம்
உற்சாகம் அடைவாங்க. அது நிஜமா பொய்யாங்கிறத தேர்தல் களம் தான் சொல்லணும். திமுகவுக்கு அந்த உரிமை இருக்கிற போது விஜய்க்கு ஒரு உரிமை இருக்கு நேரேட் செக் பண்றது. ஆனா நேற்று பேசின விஷயத்துல இன்னொன்னு கூடுதலா அவர் சொன்னது ஏதோ ஒரு சுய பச்சாதாபம் தேடுற மாதிரி நான் பார்த்தேன். சில பல வார்த்தைகள் என்ன பழி வாங்குறாங்கன்னு சொல்றாரு. கரூர் விஷயத்துல உங்களை யார் பழி வாங்கினா? உங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் கூட எஃப்ஐஆர்லையும் சேர்க்கல, பொதுவெளியிலையும் விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு யாருமே சொல்லலையே. அப்படி சொல்லாத போது என்னை திமுக பழி வாங்குது, ஸ்டாலின் பழி வாங்குறாருன்னு கரூர் விஷயத்துக்கு ஆமா, முதலமைச்சர் கூட என்ன பழி வாங்கினான்னு சொல்லுங்க. நீங்க நேரத்துக்கு போயிருக்கலாமேன்னு சொன்னது எப்படி பழி வாங்குறதாகும்? உங்களுக்கு இல்லாமல் இருக்கிற நீங்கள் மறந்து போன பொறுப்பை ஞாபகப்படுத்துற மாதிரி சுயமா உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணி அடுத்த நாளே மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் கொஞ்சம் வேகமா கிளம்பி இருக்கலாமோ, அல்லது நான் இப்படி ஒரு தலைவர் நான் சென்னையில இருக்கிறேன், நாமக்கல் போறதுக்கு பல இடர்பாடுகள் இருக்கு, நான் வர்றதுக்கு நேரானது தெரிஞ்சிருந்தும் சில ஏற்பாடுகளை நான் கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ, அடுத்தடுத்த கூட்டங்களை நான் பண்ணுவேன், எனக்கு வேதனையா தான் இருக்கு நீங்க நடந்ததுன்னு ஏதாவது ஒரு அறிக்கை விஜய் கிட்ட இருந்து வந்துச்சா? ஒண்ணுமே வரல. ஒரு 3வது நாள் 4வது நாள் ஒரு வீடியோ வெளியிட்டது கூட என்ன பழிவா இதே வார்த்தை தான் சொன்னார். ஏதாவது பழி வாங்கினா என்னைய பண்ணுங்க, எங்க தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னார். இப்படி உண்மைக்கு மாறான பொருத்தமற்ற வாதங்களை வைத்து தன் மீது ஒரு பரிதாபத்தை தேடுவதற்கான முயற்சியில் இருக்கு. அது ஏன் தான் எனக்கும் புரியல. சிபிஐக்கு வழக்கு மாறின பிறகு கூட, இவர் அவங்கள கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு கூட அவங்க போட்டுக்கிட்ட எஃப்ஐஆர்ல இவர் பேரை சேர்த்ததா நமக்கு தகவல் இல்லை. இவ்வளவு தூரம் என்ன பழி வாங்குறான்னு இல்லாத சொல்றாருல, இருக்கிற ஒன்ன ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சுங்கனால அவரை விசாரிக்கிறாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியோட தலைவரா இருக்கிறவரை டெல்லிக்கு வரவழைச்சுதான் விசாரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு டிஎஸ்பி எஸ்பி அந்தஸ்துல இருக்கிற ஒரு சிபிஐ அதிகாரி சென்னைக்கே வந்து நீலாங்கரையர் வீட்லயே கூட பார்க்க முடியும். இல்ல அங்கே எனக்கு பிரைவசி இருக்கு, பார்ட்டி ஆஃபீஸ் மாதிரி ஏதோ இங்க பனையூர்ல பார்ட்டி ஆஃபீஸ் இருக்கு, பட்டினப்பாக்கத்துல ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காரு, ஏதாவது ஒரு இடத்துல அவர் வசதிப்படி சென்னையில வந்து விசாரிச்சிருக்க முடியும்ல. அப்போ இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் என்னை பழி வாங்குவதற்காக 2 முறை டெல்லிக்கு அழைத்தீர்களே மோடிஜி அப்படின்னு அவரை பார்த்து கொஞ்சம் விமர்சிச்சிருக்கணும்ல. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா அமித்ஷாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்கணும்ல. நடந்த உண்மையை மறைச்சிட்டு நடக்காத நிகழ்வை சொல்லி தனக்காக ஒரு பரிதாபம் தட்டுறதா எனக்கு ஏன்னு புரிய மாட்டேது. எந்த வகையிலே விஜய்க்கு பலன் அளிக்காது. ஏன்னா அரசியல்ல விஜய் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அவர் ஆட்சியை பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் அரசியல் அவர் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இப்பவே இப்படி புரிதல் இல்லாமல் பேசி எதுக்காக தன்னைத்தானே ஒரு மாய வலையில சிக்கிறாருன்னு எனக்கு புரியல. என்னை விமர்சித்தால் தமிழ்நாட்டு மக்களை விமர்சித்ததா அர்த்தம்னு தொடர்ந்து அதை ஒவ்வொரு கூட்டத்திலயுமே அவர் வலியுறுத்துறாரு. இந்த நேற்று சொன்ன வார்த்தை கொஞ்சம் புதுசா கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அது எந்த வகையிலும் அபத்தமான வார்த்தை. அது விஜய் திட்டம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள்னு சொல்லலாம். அது பல தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க, என்ன குறைச்சு மதிப்பிடாதீங்க, ஜஸ்ட் லைக் தட் என்ன டீல் பண்ணிட முடியாதுன்னு சொல்றதுக்கு நானும் என் இயக்கமும் இவர்களின் ஆதரவோடு இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு தமிழ்நாடு எங்கள் பின்னால் இருக்கலாம் சும்மா சொல்லிக்குவாங்க. எந்த தமிழ்நாடும் இல்லை, நீங்களும் நானும் இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? பல நேரங்கள்ல அரசியல் கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட நம்ம ஒரு மாதிரி எடுத்துட்டு போலாம். என்னை விமர்சித்தால் தமிழ்நாட்டு மக்களை விமர்சித்ததுன்னா இவரா போய் அந்த பெருமையை தேடி போத்திக்கிற மாதிரி இருக்கு. நினைக்கவே கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. இப்படி எந்த தலைவரும் பேசுனது கிடையாது. ஏன் உங்களை விமர்சிக்கவே கூடாதா? உரிய காரணங்களோடு கொச்சை வார்த்தைகளோ அவதூறான வார்த்தைகளோ இல்லாமல் எந்த தலைவரையும் விமர்சிக்கிற உரிமை எவருக்கும் இருக்கு. ஓட்டு போற ஒருத்தருக்கு இருக்கு, பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கு, ஊடகங்களுக்கும் இருக்கு. காமராஜர் சந்திக்காத விமர்சனமா, அறிஞர் அண்ணா சந்திக்காத விமர்சனமா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா போன்ற இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வரைக்கும் இவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்துக்கிறான்னு சொல்ற முதலமைச்சரை நானே பல நேரங்களில் விமர்சிச்சிருக்கிறேனே, வெவ்வேறு காரணங்களுக்காக. சாதாரண ஒரு நபர் எவரும் எவரையும் விமர்சிக்கலாம், ஒரு எல்லைக்கு உட்பட்டு நாகரிகமா. அது என்ன விஜய் நான் மட்டும் என்ன எதுல அது எல்லாருக்கும் மேலா தன்னை நினைச்சுக்கிறார். எந்த வகையிலும் இது அவருக்கு பயன்படாது. இந்த கலாச்சாரத்தை முதல்ல ஒழிச்சு கட்டணும். இது ஆபத்தானதுன்னு சொல்ல வரேன் நான். விஜய் ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி அந்த இடத்துல சொல்ல, இந்த சிந்தனையுடைய விஜய், இந்த சிந்தனையுடைய அரசியல்வாதிகள் நம்ம வளரவே விடக்கூடாது. இது என்ன மனப்போக்கு? உங்களை யாரும் விமர்சிக்கணும், அப்படி விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிச்சது அர்த்தம் எங்களை யாரும் பழி சொல்லாதீங்க, நாங்க ஒரு தவறுல இருந்து பாடம் கத்துக்க மாட்டோம், அடுத்ததுல எங்களை திருத்திக்க மாட்டோம், ஆனா எங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஒருவேளை எங்களை சொன்னீங்கன்னா நாங்க பழியை தூக்கி உங்க மேலே போடுவோங்கிறது என்ன அழிச்சாட்டியம் இது? குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் பண்போ ஒரு பொறுப்புணர்ச்சி அக்கௌண்டபிலிட்டி இல்லவே இல்லையே. அப்புறம் உங்களுக்கு இந்த மாநிலத்தை ஆள்றதுக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு? ஒரு நடிகர்ங்கிறது போதுமா? நான் நடிகர்கள் தாராளமா வரலாம்னு சொல்ற முதல் நாள் நான் தான். அவங்க ஒண்ணு ஏதோ ஒதுக்கப்பட்டவங்க கிடையாது. எவர் ஒருவரும் புத்தி சுவாதீனம் உள்ள 25 வயது நிரம்பிய எவர் ஒருவரும் முதலமைச்சர் ஆகலாம், எலெக்ஷன் நிக்கலாம், என்ன வேணாலும் வரலாம். அதெல்லாம் நம்ம குறை சொல்லல, விஜய்க்கு அந்த தகுதி இருக்குதான். ஆனா அதற்காக இப்படி ஒரு பண்பற்ற விஷயங்களை சொல்லிட்டு ஒரு ஆளை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? இது என்ன பழக்கம் இது? அதாவது வீரமா இருக்கிறதா காமிச்சும் பக்கா கோழைத்தனத்தை வேற வார்த்தைகள்ல வெளியிடுறாரோன்னு எனக்கு தோணுது. பிஜேபியை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார். பிஜேபியை திட்டுங்கன்னு நம்ம சொல்லல, விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட விமர்சிக்கிறது இல்ல. எல்லா இடத்துலயும் அதையும் மென்ஷன் பண்றாரு இல்லையா சார், என்ன பிஜேபியை திட்டல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதையும் அந்த இடத்துல ஒரு இடைச்சொல். அவருடைய மனசாட்சி குத்துது.
ஆக மொத்தம் விஜய்க்கு மனசாட்சி இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க மனசாட்சி உங்களை உறுத்துது இல்ல, எதுக்காக உங்க விஷயத்துக்காகவும் பேச மாட்டேன், பொது பிரச்சனைக்காகவும் பேச மாட்டேன்னா அப்ப நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பிஜேபி எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பிஜேபியோட உறவு கொள்வதற்கும் விஜய்க்கு உரிமை இருக்கு, கூட்டணி வச்சுக்கலாம், அது அவருடைய உரிமை. அதுக்கப்புறம் தான் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம். எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கிற உரிமை விஜய்க்கு இருக்கு. ஆனா நடிச்சுக்கிட்டே வேற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. நான் அவங்களை எதிர்க்கிறேன், அவங்கதான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறது எந்த வகையில நியாயம்? அப்படிப்பட்ட விஜய் அம்பலப்படுத்தணும்னு நான் விரும்புறேன். மக்களும் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கிற பயம் முதல்ல விஜய்க்கு இருக்கணும். சார், அதுக்கு அடுத்த கட்டமா வந்து நேத்து அவர் சொல்லும் பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு காலையில காவல்துறை சொல்லும் பொழுது அவர் வேலூர்ல கூட்டம் நடத்தது கூட நாங்க 4 நாள்ல வந்து அனுமதி எந்த இடத்தில் அந்த வார்த்தையை சொல்றாரோ அந்த இடத்துல அனுமதி கொடுக்கும் தானே அவர் பேசுறாரு. சரி 5000 பேர் தான் கூடணும், அப்ப நீங்க 50,000 பேர் கூடுவாங்கன்னு சொல்லி அதற்கான மைதானத்தை காமிச்சு அதற்கான ஏற்பாடுகள் இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம்னு காமிச்சு நீங்க அனுமதி வாங்குங்க. இல்ல இதெல்லாம் பண்ணிட்டோம், ஆதாரங்கள் இருக்கு, நாங்க கொடுத்த லெட்டர் இவ்வளவு செஞ்ச பிறகு அவங்க மறுக்கிறாங்க, அந்த லெட்டர் போட்டு திமுக முகத்திரையை கிளிங்க, இந்த அரசினுடைய முகத்திரையை, இந்த அரசின் நிர்வாகத்தை, இந்த அரசின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற காவல்துறையுடைய முகத்திரையை கிளிங்க, எதுவுமே இல்ல அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த பொய் சொல்லி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணுங்கிறது தப்பான தகவல், தப்பான கலாச்சாரம். இது ஒரு தலைவருக்கு அழகல்ல. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நாளாந்திர பேச்சாளர் இப்படி பேசிட்டு போலாம், அந்த கட்சியுடைய தலைவர் இப்படி பொய் பேசக்கூடாது. அப்படின்னா அது ஆதாரப்பூர்வம் பொது வழியில அதே மேடையில போட்டு உடைக்கணும். எதுக்காக அது இந்த சுய பச்சாதாபம் தேடுறதுல இதையெல்லாம் நான் சேர்த்துக்குவேன். நேற்றைய பேச்சு அவர் விக்கிரவாண்டியினுடைய முதல் மாநாட்டு பேச்சையும் அதோட ஒப்பிட்டு மதுரை 2வது மாநாடு பேசினார் இல்லையா, ஒரு 4-5 மாசம் முன்னாடி. அதை ஒப்பிட்டு பேசுற போது மதுரையில் அவருடைய பேச்சு மெருகேறி இருக்குன்னு சொன்னவன் நான். அந்த பார்க்காமலேயே சில வார்த்தைகளை டெலிவரி பண்ண விதம், சொன்ன வேகம், உணர்ச்சியோடு அதை காட்டினது அப்படின்னு கொஞ்சம் மெருகேறி இருக்குன்னு சொன்னேன். ஆனா இந்த தேர்தல் இந்த ஜுரம் தொடங்கின பிறகு நேத்து பேசிட்டு இருக்கும் போதே அவர் அழுதுட்டாரு சார், சென்டிமெண்ட். இல்ல அதான் சொல்றேன், இந்த பிரச்சார விஷயங்கள் தொடங்கின பிறகு அவர் நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, கொஞ்சம் நாடகத்தனமா இருக்குன்னு நீங்க சொன்ன அழுகையும் சேர்த்தே சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் எதுக்கு அழுகிறா, எப்ப அழுகணும், அவன் எப்ப அழுதா அது நிஜம், எப்ப அழுதா அது நடிப்புன்னு புரிஞ்சுக்கிற அறிவு விஜயோட அதிகமா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள். தேவையில்லாத அழுகு, அது எதுக்கு அழணும்? ஆமா நீங்க அக்கா பிள்ளை தாய் மாமா அண்ணன் பெரியம்மா மாமா எல்லாம் சொல்லிட்டாரு, உறவை சொல்லிக்கோங்க, அதுக்கு அழுகுறதுக்கு என்ன இருக்கு? அழுகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு நேத்து சொல்லுங்க. நான் அதாவது நடிக்கிறாருன்னு நான் சொல்ல, இது நாடகத்தனம்னு எனக்கு தோணுது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். எந்த விஜய் நல்லா டெலிவரி பண்றாரு, துணிச்சலா ஆட்சியில இருக்கிற திமுகவை ஒரு உத்வேகத்தோட எதிர்க்கிறாருன்னு நான் சொன்னேனோ, அந்த பேச்சுக்களை ஒப்பிடுகிற போது இப்போ இந்த பிரச்சாரத்தை மையப்படுத்தி பிரச்சாரத்துக்காக ஒரு போற கூட்டங்கள் இருக்குல்ல, அந்த பேச்சுக்கள்ல ஒரு நாளுக்கு நாள் ஏனோ மெருகு குறையுது. மெருகுங்கிற வார்த்தையில ரொம்ப பெரிய வார்த்தை. குறைஞ்சபட்ச நாகரிகமோ அடிப்படை தேவையோ அடிப்படை தகுதிகளோ அந்த பேச்சுக்கள்ல இல்ல. ஒரு குட்டி விஜய்க்கு இது நல்லது இல்லை. கதை சொல்லட்டும், தாராளமா சொல்லட்டும், அதை பத்தி நமக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனா ஜெயலலிதாவே ஒரு மணிலையும் கதை சொல்லுவா, சுவாரஸ்யமா பேசட்டும், அவர் லாங்குவேஜ்ல அவர் பாடி லாங்குவேஜ்ல பேசட்டும். இவர் இப்படிதான் பேசணும். சீமானுன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அது துச்சமா நினைச்சு சில பேரை பேசுவார், ஜாலியா பேசுவார், அது அவருடைய ஸ்டைல்ல தெரிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன ஆதரவுன்னு மக்கள் அவர் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சது. நாட்டை ஆள நினைக்கிற விஜய் எப்படி நடந்து கொண்டு புதுவெளியிலன்னு இருக்கு. பொய்களை கம்மியா பேசணும், இல்லாத பொய்யா பேசி இன்னைக்கு அண்ணாமலை எங்க இருக்கிறான்னு நம்ம பாக்குறோம். இவ்வளவு பொய் பேசாதீங்கன்னு நானே பல பேட்டிகள் கொடுத்திருக்கேன். அண்ணாமலை பேசுறதுல 10 வார்த்தையில 8 வார்த்தை பொய்யா இருக்கும். சில விஷயங்களை கோட் பண்றதுல ஆரம்பிச்சு நடந்த சம்பவங்கள், சந்திப்புகள், பேச்சுக்கள் அவர் சொன்னதுல எல்லாம் பொய்யா இருக்கும், அல்லது நடந்த உண்மைகளை மறைச்சிருப்பார். வளர்கிற அண்ணாமலைக்கு இது நல்லது இல்லைன்னு நான் சொன்னேன். எத்தனையோ தலைவர்களை பார்த்த மாநில ஊழல்வாதிகளை, சிறந்த நிர்வாகிகளை எல்லாரையும் பார்த்தாச்சு. இவ்வளவு பொய் பேசினால பார்த்ததே இல்லைன்னு. அதனால இன்னைக்கு அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு இது விஜய் அவர் ஒரு பாடமா எடுத்துக்கிடணும். சார், நேத்து அவர் சொல்லும் பொழுது அவங்களுடைய விஷன் அப்படின்னு சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மலைப்புறங்கள்ல வந்து பேருந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போட்டித் தேர்வுகளுக்கு ஏத்த மாதிரியான வந்து சிலபஸ் எல்லாம் மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியாக வாரியம் அமைக்கப்படும் சொல்லிருக்காரு. அந்த விஷயம் எல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஏதாவது சொல்லிதானே ஆகணும் மக்கள் கிட்ட பிரச்சாரம். இது எதுவுமே இங்க இல்லையா, இல்ல இது புதுசா வரப்போ இல்ல அப்படி இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன்னு எடுத்துக்கலாம். நம்ம அதை போய் கேள்வி கேட்க முடியாது. அதையெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் நான். அவர் மனசுல ஆசை, இப்ப எல்லோருக்கும் ஒரு வீடுனாரு, ஒரு வீட்லயே கார் இருக்கணும்னாரு, அவர் வாங்கி தராரா இல்லையா, கார் இருக்கணுங்கிற லட்சியம்னு சொன்னாரு. சரி, அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு கடந்து போக வேண்டியான்னு. இன்னைக்கு எடப்பாடி அவர் அங்க பேசின இடத்துல இன்னைக்கு எடப்பாடி 10,000 5,000 அழிச்சுட்டு இருக்கிறாரு. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அவங்கவுங்க மக்களை சந்திக்கிற போது தாங்க என்ன நினைக்கிறோம், மக்கள் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறோம்னு சொல்ல விரும்புறாங்க, அதை சொல்லிட்டு போட்டோம். அதை பத்தி நமக்கு ஆட்சேபனை இல்லை. மற்ற விஷயங்களை பேசுற போது பொய் கலக்காம குறைஞ்சபட்சம் நடிப்பு இல்லாம பேசுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலயும் அவர் பேசும் பொழுது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வந்து கடந்த கூட்டத்திலயும் வந்து பேசியிருக்காங்க, இந்த கூட்டத்திலயும் வந்து மென்ஷன் பண்றாரு. அந்த அரசியல் அவருக்கு தேவைப்படுதா? அதிமுகவை மையப்படுத்தி அரசியல் அவர் மதுரை மாநாட்டிலே தொடங்கிட்டார். எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் சொன்னார். அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னார். அடுத்த கட்சியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? தெரிஞ்சேதான் அதை பேசினார். யார் தலைமையில் இந்த கட்சி இன்னைக்கு எந்த கதியில இருக்கு பாத்தீங்களான்னு எடப்பாடியை மறைமுகமா விமர்சிச்சார். அதன் பிறகு எடப்பாடியை அதிமுக ஊழல் சக்தின்னு செயற்குழுல விமர்சிச்சார்.
சோ திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்திக்கிட்டு அண்ணா திமுக வாக்கு வங்கி மேலேயே ஒரு வலை வீச ஆரம்பிச்சிட்டார். அதனாலதான் அவர் வீசினதுனால மட்டுமல்ல, மற்ற சில தரவுகளை வச்சு பார்த்தா, கடந்த பல தேர்தல் தரவுகளை வச்சு பார்த்தா அண்ணா திமுக பலவீனம் ஆயிட்டு வருது. அந்த பலவீனமான அண்ணா திமுக நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. பலன் அளிக்குமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எல்லா கட்சிக்கும் ஏற்பட போகிற பாதிப்பு அண்ணா திமுகவுக்கும் இருக்கும். கொஞ்சம் அதிகமா இருந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் விஜயினுடைய வருகையால். சார், கள தகவல்களை எங்களுடைய வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.